பொறுத்தவரை, நதிநீர் உரிமை பொறுத்தவரை அதை பேணி காத்து ஜீவாதார உரிமைகளை பெற்றுத்தந்த இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான். காவிரி நதிநீரை பொறுத்தவரை 205 டிஎம்சி தண்ணீர் என்பது நம்முடைய உரிமை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு திரு மு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது சர்க்காரியா கமிஷனுக்கு பயந்து காவிரி நதிநீரினுடைய உரிமையை தாரை வார்த்து கொடுத்தார்கள். அன்றைக்கு தஞ்சை மாவட்ட விவசாயிகள் காவிரி நதிநீர் குறித்து அன்றைக்கு உச்சநீதிமன்றம் செல்லும் போது அது உச்சநீதிமன்றத்திற்கு போகாமல் செய்து காவிரிக்கு பெருத்த துரோகத்தை இழுத்தவர் திரு மு கருணாநிதி, அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசும். அதே போன்று ஏமாவதி ஆற்றின் குறுக்கே அணை ஒன்று அந்த காலகட்டத்தில் கட்டும்போது அந்த அணை கட்டுவதை முழுமையாக தடுத்து நிறுத்திருக்கும். அது தடுத்து நிறுத்திருந்தால் நிச்சயமாக நமக்கு 205 டிஎம்சி தண்ணீர் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க தான் சுயநலத்திற்காக தன்னை திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சர்க்காரியா கமிஷன் மூலம் நடவடிக்கை எடுத்து சிறையில் தள்ளிவிடுவார் என்ற ஒரு காரணத்திற்காக அன்றைக்கு அந்த காவிரி நதிநீர் அந்த உரிமையை விட்டு தந்தார்கள். விளைவு இன்றைக்கு நாம் நம்முடைய அந்த உரிமையை கெசட்ல வெளியிட்டு குழுக்கள் அமைத்து ஒரு மாபெரும் வெற்றி கண்டு அந்த ஜீவாதார உரிமையை குறிப்பாக பாராளுமன்றத்திலே 38 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 28 நாட்கள் அந்த பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்து அதன் மூலம் நம்முடைய உரிமையை நாம் நிலைநாட்டினோம். ஆனால் இன்றைக்கு நாடு எக்கேடு கெட்டு போனால் என்ன, தஞ்சை டெல்டா விவசாயிகள் குறிப்பாக காவிரி நீரை நம்பி பயிரிடுகின்ற டெல்டா மாவட்ட விவசாயிகள் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு அவருடைய பேரிடியாக இன்றைக்கு மேகதாது அணை குறித்து கர்நாடக சட்டமன்றத்திலே அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் நாங்கள் மேகதாது அணை கட்டுவோம் என்று சொன்ன பிறகு இன்றைக்கும் அவர் வாய்மூடி மௌனியாக இருப்பது என்பது திரு கருணாநிதியுடைய அந்த வழித்தோன்றல், அவருடைய வாரிசு. அந்த உரிமையை எப்படி அவர் விட்டாரோ அதே போலதான் இவர் இந்த உரிமைக்கு குரல் கொடுப்பதில்லை. அதே நேரத்தில் அது இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற திரு மு க ஸ்டாலின் திமுக அந்த கூட்டணியிலே பங்கு பெறுவதற்கு ஒரு கண்டிஷனை போட்டிருக்கணும். எங்களுடைய உரிமையாக இருக்கின்ற அந்த ஜீவாதார உரிமை குறித்து நீங்கள் அதற்குரிய அந்த தீர்வு கண்டால் மட்டுமே நாங்கள் உங்கள் கூட்டணியில் அங்க வைக்க முடியும், இல்லை என்றால் அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்வதற்கு திமுகவுக்கு திரு ஸ்டாலினுக்கு திராணி இருக்கா? இல்லை. ஆனால் அவர்களுடைய கர்நாடகா அரசு அன்றைக்கு பொறுப்பேற்ற போது அன்றைக்கு கர்நாடகாவுக்கு போய் அகமகிழ்ந்தவர், அதே போன்று இந்தியா கூட்டணியிலே போய் உட்கார்ந்து கொண்டு அகமகிழ்ந்தவர் டெல்லியிலே வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட கர்நாடகா எங்களை வஞ்சிக்கின்றது, எனவே அந்த வஞ்சிக்கின்ற அந்த கர்நாடகாவுக்கு 205 டிஎம்சி தண்ணீர் வற்புறுத்தி எங்களுடைய உரிமை நிலைநாட்டுவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. அந்த வகையில் ஒரு சுயநல கும்பல், சுயநலமாகவே முழுமையாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களையும் விவசாயிகளையும் இன்றைக்கு வஞ்சிக்கின்ற செயல் தான் இன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரை சரி, மேகதாது அணை பொறுத்தவரை எந்த நிலையிலும் கட்டக்கூடாது. மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும். அந்த வகையிலே பார்த்தீங்கன்னா அதை கடுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது. அவர் தான் ஊதுகுழல், யாரு? திமுகவுக்கு. ஓபிஎஸ் தான் திமுக பி டீம். அவர் சரியா படிக்கணும். திரு தலவாய் சுந்தரம் சட்டமன்றத்தில் என்ன பேசினாரு? நாங்க ஏற்கனவே நேஷனல் லா கமிஷன் தேசிய சட்ட ஆணையத்துக்கு ஒரு 10 கோரிக்கை கொடுத்திருக்கோம். அதுல என்ன, எப்படி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவ்வளவு ரெடி பண்ணுவீங்க? நீங்க ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும்னா பாராளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றத்துக்கும் சரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நீங்க ரெடி பண்ணோம். அது எப்படி ரெடி பண்ணுவீங்க? ரெண்டாவது கம்யூனல், அதாவது ஒரு இடஒதுக்கீடு, அதாவது காலகாலமாக ஆதி திராவிடர்களுக்கு பழங்குடியினருக்கு அந்த இடஒதுக்கீடு என்பது அரசியல் சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அது எந்த விதத்தில் பாதிப்பு ஏற்படும், அதை தெளிவுபடுத்தணும். அது எப்படி பண்ண போறீங்க நீங்க?
அப்புறம் வந்து தொகுதிகளின் எண்ணிக்கை வந்து குறைக்கக்கூடாது, தொகுதியுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது. நாலாவது எவ்வளோ வந்து நிதி இதனால வந்து மிச்சப்படும். இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் ஒரு 10 கேள்வி, இது மாதிரி 10 கேள்வி கேட்டு இது ஏற்கனவே வந்து நேஷனல் லா கமிஷன்ல கமிட்டியில சப்மிட் பண்ணியாச்சு. அதனால என்ன சொன்னோம்னா, நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு 10 வருஷம் இது டைம் எடுக்கும். ஸோ அதுதான் வந்து நிலைப்பாடு சொல்லிட்டோம். அதுதானே இது எங்கேருந்து ரிவர்ஸ் ஆனோம்? ரிவர்ஸ் ஆகலையே. இவர் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக பிடி மாதிரி தான், மற்றவங்களை பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். அதில் எங்களுடைய கொள்கையில நிலைப்பாடு எந்த மாற்றம் இல்லை. ஒரு 10 கோரிக்கை முன் வச்சிருக்கோம். அதை வந்து தெளிவுபடுத்திட்டாங்கன்னா அந்த ஆதரவு நாங்கள் தரப்போறோம். அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி பொறுத்தவரை 6 நாட்கள் 9 மண்டலங்கள். நம்முடைய துணை பொதுச் செயலாளர் திரு நத்தம் விஸ்வநாதன் முன்னாள் அமைச்சருடைய தலைமையில் 10 பேர் கொண்ட குழு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சது. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு அங்காங்கே ஒவ்வொரு மண்டலத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுச்சியோடு, அதாவது சரி பொதுமக்களும் சரி, அதே போல நிறுவனங்களும் சரி, அதே போல விவசாயிகளும் சரி, நெசவாளர்களும் சரி, மீனவர்களும் சரி, தொழிலாளர் வர்க்கமும் சரி, பல தரப்பட்ட கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கையிலே அதை வெளிப்படுத்த வேண்டும், அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு எழுச்சியோடு எங்களிடத்திலே வந்து அந்த கோரிக்கையை கொடுத்தார்கள். அதுல வந்து 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, மத்திய அரசு, அதாவது இப்போது திரு ஸ்டாலின் வந்து சொல்றாரு உரிமை மீட்பு பொதுக்கூட்டங்களை வந்து நடத்துங்க சொல்லிட்டு, கொஞ்சம் கூட வந்து ஒரு ஒரு நினைச்சு பார்க்கணும். யாரால தமிழ்நாட்டு உரிமை போச்சு? யாரால தமிழ்நாட்டை வந்து நம்ம வந்து மத்திய அரசுக்கு அடமானம் வச்சோம்? மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டை அடமானம் வச்சுட்டு வாழ்நாள் முழுவதும் 17 வருஷம் மத்திய அரசுக்கு அடமானம் வச்சுட்டு உரிமையை விட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து உரிமை மீட்பு மாநாடா? எந்த உரிமையை நீங்க வந்து மீட்க போறீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க விட்ட உரிமை, நீங்க வந்து உங்க காலத்துல மீட்கப்படாத உரிமைகளை நாங்க தான் மீட்போம். ஆனா நீங்க அங்க மத்தியில இருந்து கூட நீங்க செய்யலையே. நீங்க மத்தியில ஆட்சி பொறுப்பு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 17 வருஷம் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க. அந்த 17 வருஷத்தை வச்சு எவ்வளவு பண்ணிருக்கலாம்? தமிழ்நாட்டுக்கு நிதி அதிகமா கொடுத்திருக்கலாம், வெள்ளம் பாதிப்பு சமயத்தில் வாரி வாரி கொடுத்திருக்கலாம், காவிரி தீர்வு கண்டிருக்கலாம். கச்சத்தீவு மீனவர்கள் பாதிக்கிறாங்க, அதுக்கு இன்னும் வந்து அவங்க வந்து கச்சத்தீவை மீட்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கல. அம்மாவுடைய ஸ்டாண்டை கச்சத்தீவு மீட்கிறது தொடர்ச்சியா வந்து சுப்ரீம் கோர்ட்ல, உச்ச நீதிமன்றத்தில் அதுக்காக வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்குல கூட போய் நீங்க இணைச்சிக்கலையே உங்களை. நீங்க போய் உரிமை மீட்பு மாநாடு நடத்த போறீங்களா? நீங்க மீனவர்களுக்கு இன்னைக்கு அல்லல் படுறாங்க, வலை அறுக்கப்படுது, அவங்க காயப்படுத்தப்படுறாங்க, அவமானப்படுத்தப்படுறாங்க, அவங்களுடைய படகு வந்து பறிமுதல் செய்யப்படுது. இதெல்லாம் வந்து யாருடைய? இவங்களால தான். இவங்க வந்து அதை உரிமையை வந்து விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முல்லை பெரியாறு, அதுல வந்து எல்லாம் நாங்க தான் மீட்டோம். 136 142 அதுக்கு மேலே உழைக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட ஸ்டாண்ட் அது. அதுக்கு என்ன நீங்க வந்து 17 வருஷமா அந்த நீங்க பண்ணீங்க. நீங்க அப்புறம் இடஒதுக்கீடுல என்ன பண்ணீங்க? 69 மண்டல் கமிஷன் பொறுத்தவரை 50% இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்லுது. இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்லும் போது அப்ப வந்து அம்மா சும்மா இருந்தாங்களா? எங்களெல்லாம் நான் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் அன்னைக்கு எங்களை அதே போல வந்து எல்லா கட்சியும் கூட்டிட்டு போயிட்டு ஒரே பிளைட்ல டெல்லிக்கு போனோம். பாரத நரசிம்மராவை பார்த்தோம். அம்மா 1 மணி நேரம் பிரீஃப் பண்ணாங்க. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, 9வது சேர்த்தாங்க. 69 50 வந்து 69 ஆச்சு. இன்னைக்கு 69% சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீடு 69% பெற்றுக் கொண்டிருக்கலாம். யாரால? புரட்சி தலைவர் அம்மா தான் இன்னைக்கு பெற்றுக் கொண்டிருக்கோம். இன்னைக்கு அன்னைக்கு இதுதான் அதுதானே அவர் பக்கத்துல திமுகவுடைய ஸ்டாலின் பக்கத்தில் இருக்கிற அன்னைக்கு திரு கருணாநிதி பக்கத்தில் இருந்த, இன்னைக்கு ஸ்டாலின் பக்கத்தில் இருந்த திரு வீரமணி ஐயா, அவரே என்ன சொன்னாரு? சமூக நீதி காத்த வீராங்கன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு பட்டம் கொடுத்தாரு. அப்படி சமூக நீதி காத்து மாநில நிதி இருந்தாலும் கூட பல்வேறு வகையில் பலதரப்பட்ட மக்களுக்கு எல்லா நன்மைகளும் செய்து, அது மட்டும் இல்ல மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்து மீட்டு, எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு பேசுறது. உங்களுக்கு உரிமை இருக்கா? கொஞ்சம் கூட அந்த மாநில உரிமை மீட்பு அந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு கொஞ்சம் கூட வந்து ஒரு முகாந்திரம் இல்லாத ஒரு கட்சினா திமுக தான். ஆனா அடகு வச்சுட்டாங்க. கல்வி நீட்டை வந்து கையெழுத்து போட்டுட்டு நீட்டை எதிர்க்கிறாங்களாம். நீட்டை கையெழுத்து போட்டது யாரு?
ஜல்லிக்கட்டு இவங்க ஆட்சிகள் தான் கொண்டு வந்தது. அதாவது இப்போ காளையை பொறுத்தவரை வந்து இதை வந்து இப்போ காட்சிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க காட்சியில் வந்து அதெல்லாம் கொண்டு வரலன்னா ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்திருக்காது. அதே போல வந்து இதுவும் வந்திருக்காது. இது நீட் பிரச்சனை வந்திருக்காது. நீட் பிரச்சனை வந்தாலும் சரி, நீட் பிரச்சனை பொறுத்தவரையில் இவர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், கல்வியை பொறுத்தவரையில் பொதுப்பட்டியல் இருந்தது, மாநில பட்டியலில். சாரி, இந்திரா காந்தி அம்மையார் வந்து அன்னைக்கு எமர்ஜென்சி காலத்தில் அன்னைக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்வியை பொறுத்த மாநில பட்டியல் இருந்தது. கல்வி மாநில பட்டியல் இருக்கும்போது திரும்ப இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வந்து அதை பொதுப்பட்டியல் மாத்துறாங்க. பொதுப்பட்டியலுக்கு மாற்றும் போது தான் பிரச்சனையே. ஏன் சரி பொதுப்பட்டியலை அவங்க மாத்தினாங்க. நீங்க 17 வருஷம் இருந்தீங்களே, அந்த பொதுப்பட்டியலிருந்து அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருந்தா நீட்டெல்லாம் வந்திருக்காத. நம்ம நீட் வந்து அகில இந்திய ரீதியில் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. மாநில பட்டியல் இருந்தா அந்த மாநில பட்டியலுக்கு மாற்றாது யாருடைய குற்றம்? 17 வருஷம் செய்கிற இடத்துல இருந்தீங்க. அங்க வந்து உத்தரவு பெற இடத்துல இருந்தீங்க. நாங்க உத்தரவு பெற இடத்துல இருந்தோமா? நாங்க உத்தரவு பெற இடத்துல இல்லையே. ஒரே 98, 99 திரு வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்தோம். அம்மா வந்து என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ஆதரவு தருவோம், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரு 5 வச்சுங்க. அதுல வந்து ஒரு காவிரி நதி நீர், மகளிர் இடஒதுக்கீடு, இதை மாதிரி ஒரு 5 ப்ரோக்ராம் வச்சாங்க. அன்னைக்கு வாஜ்பாய் என்ன பண்ணாரு, நிர்பந்தம் பண்ணி கர்நாடகாவில் வந்து 205 டிஎம்சி தண்ணீர் கொடுனாங்க. தண்ணீர் கொடுக்க கர்நாடக அரசை வலியுறுத்தாத விளைவு என்ன பண்ணாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்க ஆட்சியே போச்சு 99. உடனே கருணாநிதி அதுவரையில மதவாத சக்தி பிஜேபி நாட்டுக்கு தேவையில்லைன்னாரு. நாங்க கலட்டி விட்டோன்னு உடனடியாக என்ன பண்ணிட்டாரு, அந்த மதவாத சக்தின்னு சொன்ன அவங்களோட கருணாநிதி கூட்டு வச்சுன்னு 99 இருந்து 5 வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல யார் வந்து சொலையா அனுபவிச்சுது சொல்லுங்க. அப்ப வந்து மாநில உரிமையில நீங்க மீட்டுங்களா? நீங்க அப்ப உத்தரவு போடுற இடத்துல இருந்தீங்க. உத்தரவு போடுற இடத்துல இருந்தே செய்யாத நீங்க இன்னைக்கு வந்து மக்கள் உங்களை புறக்கணிச்சிட்டாங்க. மக்கள் உங்களுடைய வேஷத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. கிளுகிளுப்பு பழைய காலத்துல காட்டி ஏமாத்தின மாதிரி இனிமே தமிழ்நாட்டு மக்களை எந்த காலத்தில் ஏமாற்ற முடியாது. அதாவது மாநில உரிமை மீட்பு அந்த விஷயம் என்பது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகத்தான் ஒரு எள்ளி நகையாடக்கூடிய இந்த திமுகவையும் திரு ஸ்டாலினை எள்ளி நகையாடக்கூடியவர் தான் இன்றைக்கு வந்து அவருடைய நடவடிக்கையில் இருக்குது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்க வாங்க போலான்ற போய் பாருங்க எப்படி இருக்கு கிளாம்பாக்கம். பாத்ரூம்ல வந்து இது இருக்கும், அது என்னது பேசின் இருக்கும், பட்டன் இருக்கும், அழுத்தினா தண்ணி வராது. குடிக்க தண்ணி இருக்கும், செயின் இவ்வளோ இருக்கும், அதை அப்படி எடுக்கிறது கூட குடிக்க முடியாது. அது ஆம்புலன்ஸ் இருக்கா இல்லை, கிட்டத்தட்ட வந்து அங்கே டீசல் போடுறதுக்கு வந்து பஸ்ஸுங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லை, காஸ்ட்லி ஹோட்டல்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபா 1000 ரூபா வந்து சாப்பாடு செலவு பண்ணுவாங்க. அம்மா உணவு தரங்க, தந்து நல்ல டேஸ்டி உணவு கொடுங்க. அந்த அம்மா மினி கிளினிக் அங்கே கன்சல்டேஷனுக்கு வந்து 500 ரூபா 1000 ரூபா டாக்டர் ஃபீஸு. நீங்கள் என்ன பண்ண, நீங்கள் அம்மா மினி கிளினிக் தொடங்க மூடிட்டீங்க. நீங்கள் மக்களை வஞ்சிக்கிற வகையில் அது திறந்து அங்கே யாராவது அவசரத்துக்கு ஒரு தலைவலியோ ஒரு வயிற்று உபாதைகளோ இல்லை காய்ச்சலோ வேறு எது வந்தாலும் சரி அவங்களுக்கு அங்கே மருத்துவம் கொடுக்கறதுக்கு இலவசமாக கொடுங்க. அதோட அதிக ஃபீஸ். அது இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் அவசர கோலத்தில் கறந்து இன்னைக்கு அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த அபிஷியல் பஸ் பிடிக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர் நடக்கணும். இப்போ குழந்தைங்களோட அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர்றதுக்கு ஆட்டோவுக்கு இது வாடகை வண்டி எடுக்கிறதுக்கு அதுக்கு வந்து வட சென்னைக்கு வரணுனாலும் சரி மற்ற இடத்துக்கு போனாலும் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா செலவு பண்ண வேண்டியது. இப்படி வந்து மக்கள் எல்லாம் இன்னைக்கும் வஞ்சிச்சுட்டு போதிய பேருந்தும் விடுறதில்லை. போதிய பேருந்து விடாமல் மக்களை கஷ்டப்பட்டுட்டு இன்னைக்கு முழுமையான அளவுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்பவும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற நிலை தான் இன்னைக்கு கிளாம்பாக்கத்தில் இன்னைக்கு அந்த நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற வேலையை இவர் ஈடுபடலாம். ஆனால் நாட்டு மக்களுக்கு தெரியும் என்னன்றது. அதனால கண்டிப்பா வந்து அவ்வளவு தூரம் அடிப்படை வசதி இல்லாம அரைக்குறையா திறந்து அவங்க அப்பா பேரை மட்டும் பெருசா போட்டு அவங்க அப்பா சிலையை மட்டும் வச்சுட்டார். உருப்பிடுமா பஸ் ஸ்டாண்டு? உருப்படாது. இதுங்க
இல்ல திமுக பொறுத்தவரை தொண்டர்கள் வந்து கடுமையான அதிருப்திக்கு இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு அதோட வெளிப்பாடு தான் நூற்றாண்டு விழா பார்த்துருப்பீங்க நீங்க. என்ன அவங்க பேசுறாங்கன்னா சேர் கிட்ட தான் பேசுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 90% சேர் காலி, கூட்டமே கிடையாது. ஆனால் நினைக்கிறான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு குடும்பம், அவங்க குடும்பம் தான் இன்னைக்கு வளமா இருக்கு இல்லையா. ஒரு தொண்டரெல்லாம் இன்னைக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வெகுண்டு போயிருக்காங்க. அதனுடைய புரட்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தேர்தலில் கண்டிப்பா திமுக தொண்டர்கள் வந்து பார்த்தா முழுமையா அண்ணா திமுக தான் வேலை செய்வாங்க. யாரு? ஆமா இல்ல இப்ப இது ஒரு சாடிஸ்டர் சாங். இது வந்து ஒரு பாருங்க, இப்போ ஒரு தேர்தல் பத்திரம் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. எங்களுடைய பொதுச்செயலாளர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஆனா எங்க கட்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் வாங்கல. நாங்கள் அதை வந்து வெளிப்படையா ஒரு ஒரு என்ன சொல்றது இதா சொல்ல முடியும், போல்டா சொல்ல முடியும். ஆனா திமுக 600 கோடி வாங்கியிருக்கு. திமுக அந்த 600 கோடி ரூபாய் வாங்கினது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் போய் வரவேற்கிறாங்க. அப்ப நாட்டில் இந்த முதலமைச்சருக்கு என்ன நடக்குதா தெரியுமா? அது நாட்டில் என்ன நடக்குது இல்லை. உண்மையிலேயே சொல்ற, பார்வையற்றோர் வந்து 6 நாளா 7 நாளா அவங்க பாவம் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி அவங்க ரிசர்வேஷனு மற்ற ஃபெசிலிட்டிஸ் தேவை சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த அரசாங்கத்துக்கு அதை பத்தி கவலை இல்லை. முதலமைச்சருக்கு தெரியவில்லை இல்லை. அது முதலமைச்சருக்கு தெரியாதான் இன்னைக்கு வந்து அவர் பார்த்தா நாட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்க விரும்பல, தெரியவும் இல்லை. அதாவது தெரியறதுனால இன்னைக்கு அவங்க போராட்டமே தெரியாதனால தான் இன்னைக்கு இது போல இன்னைக்கு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அரசு பொறுத்தவரை இனிமேலாவது அந்த பார்வையற்றவர்கள் பாவம் அவங்க சாலை மறியல் செய்து ஒரு கடுமையான அளவுக்கு கைது செய்யப்பட்டு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்ட நிலையில அவளை அழைத்து பேசி அவர்களுக்கு இந்த உரிய அதை என்னென்ன சலுகைகள் வந்து கொடுக்க முடியுமோ இடஒதுக்கீட்டில் அதை நிவாரணம்லாம் கொடுக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புறாங்க. ஆனால் அதை வந்து இந்த அரசு செய்யணும். இப்போ சொல்றாரு பாரு, நேற்று ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆர்டர் கொடுத்துட்டு நாங்கள் வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த 2 ஆண்டுல வந்து 50,000 பேருக்கு வேலை கொடுப்போமா. காதுல பூ சுத்துற வேலை இது. ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க நீங்க? ஆரம்பத்தில் ஆண்டுக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை தரணும்னு சொன்னாரா இல்லையா? ஆண்டுக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை தரேன்னு 5 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கணும் வேலை. ஆனா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எங்க ஆட்சி காலத்துல 2011 இருந்து 2021 வரல நான் ஒரு 5 வருஷம் அமைச்சராக இருந்தேன். அதில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணோம். ஏன் இன்னைக்கு 3 லட்சம் பேர் அப்பாயின்ட் பண்ண பிறகு இன்னொரு 3 லட்சம் போஸ்ட் காலியா இருக்க, அதை நீங்க வந்து ஃபில்அப் பண்ண வேண்டியதானே நீங்க. அப்போ நீங்க தேர்தல் வாக்குறுதி ஒரு லட்சம் கொடுத்தா 5 லட்சம்னா இப்போ இதுவரை 1500 தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாதிரி ரெக்ரூட் பண்ணிருக்கீங்க. 1500 5 லட்சம் எங்க, 1500 எங்க. இதுல வேற என்னன்னா 2 வருஷத்துக்கு பிறகு வந்து இன்னும் 2 வருஷத்துல 50,000 பேர் தான். அப்போ எவ்வளவு பொய் சொல்றீங்க, ஏமாத்துறீங்க மக்களை. கிட்டத்தட்ட வந்து 5 லட்சம் பேருக்கு சொன்னா நீங்க வந்து 3 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் வந்து 50 வருஷத்துக்கு ஒண்ணுன்னு போட்டா இப்போ 1 லட்சம் பேர் இப்போ பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு, அதே போல சில இபி டிரான்ஸ்போர்ட்ல ஒன்றும் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது, இபில ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. அதே போல மற்ற டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியாத தகவல் இல்லை. சரி ஒரு 50,000 வச்சா கூட 4.5 லட்சம் பேர் கொடுக்கணும் இல்லையா? ஏன் சொல்லிட்டு போங்க, அடுத்த 2 வருஷத்துல 4.5 லட்சம் பேர் கொடுக்க போறேன்னு. அப்ப ஏமாத்துற வேலை தானேப்பா. அப்ப தேர்தல் வாக்குறுதி என்ன 5 லட்சம் கொடுத்தது ஏன் சொன்னீங்க? அப்ப வந்து மக்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க வந்து பொய் சொல்லி ஏமாத்துறோம்னு சொல்லுங்க. அவங்கள அதை வந்து பொய் சொல்லி ஒரு தவறான தகவல் பொய் சொல்லி ஏமாத்தி மக்களை ஓட்டு வாங்கிட்டு இப்ப அடுத்த 2 வருஷத்துக்கு 50,000னா அந்த 50,000 கூட பண்ண மாட்டாங்க. அதுவும் வந்து தண்ணியில எழுத வேண்டியதுதான். அது போத நினைக்கிறேன். வெயிட் பண்றாங்க எல்லாரும். மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, எடுத்துருப்பா எல்லாம். மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒரே நாள்ல எல்லாம் முடிச்சிடாதீங்க. கேள்வி மீதி பேலன்ஸ் வைங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு